ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aari டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சம்கியில் எப்படி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து நிறையா வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ த்ரெட்டு எடுக்கும் போது சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை சாதா த்ரெட்டாக இருக்கட்டும், நீங்கள் த்ரெட் எடுக்கும் போதே ஒரு கொஞ்சம் நிறையா ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க பெருசாகவும் நல்லா அழகாகவும் தெரியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து இப்படி சுற்றுறீங்க அப்படின்னா, சுற்றிட்டு கீழே பஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் இதாகிறதுக்கு க்ளம்ஸி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் வந்து அந்த ஃபோல்டாக இருக்கும்ல, அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து விடும்போது கேர்ஃபுல்லாக விடும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து சம்கியை வந்து நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து 3 or 4 ஃபோல்ட்ஸ் வந்து நீடலுக்கு மேலே பண்ணிவிட்டு அந்த சம்கியோட ஹோல்குள்ளே நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த த்ரெட்டோட அந்த ஃபோல்டிங் ஏரியாவில் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிக்கணும். அந்த இது வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக, க்ளம்ஸி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வந்து இதே மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து சம்கியை வச்சுட்டு அது மேலே நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு 4 இது பார்த்துட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து நீங்கள் செய்யும் போது ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும். ப்ளவுஸ் டிசைன்ஸில் ரொம்ப ஈஸியான ஒர்க் கூட இது. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ஈஸியான ஒர்க் வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. நம்ம இதில் வந்து நம்ம சம்கி உள்ளேருந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஊசியிலேருந்து நம்ம இது இன்சர்ட் பண்ணோம். பட் ஆனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் இப்படி எடுத்துகிட்டு அப்புறம் சம்கி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு, எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வந்து வர சான்ஸ் இல்லை. ஸோ இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but